வணக்கம். நீங்கள் டூ வீலரில் போகிறப்போ உங்களை நாய் விரட்டும் வேகமாக. என்ன காரணம்னு தெரியாமல் சில பேர் பார்த்தோம்னா வேகமாக ஓடி அந்த நாய் முட்டி பைக்கு கீழே விழுந்து நிறைய பேருக்கு கை காலெலாம் உடையும், சிலருக்கு அசம்பாவிதமாக கூட நடந்து போகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இந்த டூ வீலரில் நம்ம வீட்டு வாசலில் நிறுத்துகிறோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம தெருவில் இருக்கிற நாயாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயாக இருந்தாலும் சரி, அது மேலே யூரின் போயிடுச்சுன்னா அந்த வாசனை நீங்கள் ரோட்டில் போகிறப்போ பக்கத்து தெரு நாய்களுக்கோ அல்லது மற்ற நீங்கள் எங்கே போனாலும் சரி நாய்களுக்கு மோப்ப சக்தி தான். அதுங்களுக்கு நம்ம ஏன்னா ஏதோ ஒன்று வந்துடுச்சுடான்னு சொல்லிட்டு தான் உங்களை விரட்டும். அந்த நேரம் நீங்கள் அந்த பைக்கை கவனமாக பொறுமையாக ஓட்டினீங்கன்னா அது கிட்ட பார்த்துட்டு நாய் எதுவும் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடும். அதே போல் தான் நடந்து போனீங்கன்னா கூட உங்களை பார்த்தா கடிக்கிறதுக்கு கூட வரும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாயோட விளையாடி இருப்பீங்க அல்லது அதை குளிப்பாட்டி இருப்பீங்க. அந்த நாயுடைய துர்நாற்றம் உங்கள் கையில் இருக்கும். இந்த நாய்க்கு பார்த்திங்கன்னா மோப்ப சக்தின்றதுனால நீங்கள் உங்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு நாயை தொட்டு இருந்தீங்கன்னா அந்த அந்த இது உங்கள் கையிலே இருக்கும். பெரும்பாலான இடத்துல பார்த்திங்கன்னா கடிக்கும் சிலரை. ஏன்னா அந்த செருப்பெல்லாம் வெளியே வாசலில் விட்டுதுன்னு வச்சுங்களேன், எதனா நாய் அது மேலே யூரின் போயிருந்தா அந்த நாய்க்கு தெரியாது. அந்த அந்த மோப்ப சக்தி வச்சு ஏதோ நம்ம இனம் வந்துடுச்சுடான்னு சொல்லிட்டு தான் கடிக்க வரும். இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கின்னு நீங்கள் கையை சுத்தமாக கழுவணும். நாயை தொட்டு விளையாடி இருந்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி. அதன் பிறகு இந்த பைக்கில் போகிறது கவனமாக இருங்க. பைக்கை அடிக்கடி கழுவுங்க. இல்லை அதே மாதிரி நாய் வந்தாலும் பயப்பட வேணாம். தைரியமாக பொறுமையாக ஸ்லோ பண்ணாலே அந்த நாய் அங்கேருந்து போயிடும். நன்றி.